ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ஆப் அந்த மாதிரி ஓகேவா, ஒரு லேர்னிங் ஆப் மாதிரி ஒரு இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஸோ கைஸ் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது ஃப்ளட்டர் வித் ஃபயர் பேஸு அண்டு எப்படி வந்து ஃப்ளட்டரோட ஃபயர் பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகர் பண்ண அந்த ஃபயர் பேஸ் ஃப்ளட்டர், ஸோ அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ அந்த கோர்ஸ் ஆப்பை வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட அந்த ஸ்கெட்சுரா யூஐ ஓகேவா, ஸோ அந்த லைப்ரரி வந்து நான் இதில் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையுமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, ஸ்கெட்சுரா யூஐ ஃப்ளட்டர். ஓகே, நம்மளோடது வந்து சர்ச்சில் வரல. ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்மளோட சர்ச்சில் வரல. ஸோ நான் டைரெக்டாக டாக்குமெண்டேஷன் போய் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, அண்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அத்தன்டிகேஷன் லாகின் அண்ட் சைன்அப். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபயர் பேஸில். அண்ட் லேட்டராக வந்து நம்ம அந்த ஆப்போட ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. அண்ட் மேபி உங்களுக்கு வந்து ஆப் கூட இந்த விர்ச்சுவல் மொபைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது டவுன்லோட் ஆகிற டைமில் நான் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது சிஸ்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதுதான் பண்ண போகிறோம். லைக் என்ன அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஆப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதுதான் அதோட பேசிக் டிசைன். ஸோ இதில் இருக்க மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். லைக் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஒரு அந்த கேரசல் காம்பனண்ட் இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து இது அண்ட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் கோர்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைலு. ஸோ ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அப்படி. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோ டுட்டோரியலில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாகின், ஓகேவா, லாகின் அண்ட் ரெஜிஸ்டர். ஸோ இது ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கோம் வித் ஃபயர் பேஸோட. ஸோ அதனால் டேரெக்டாக நமக்கு வந்து மெயின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் அந்த பழைய கோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டு. ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மை ஆப்பு. ஓகே, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் மெட்டீரியல் ஆப். ஓகே,
அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டைட்டிலு அண்ட் டைட்டிலில் வந்து லேர்னிங் ஆப்பு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம். ஸோ ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹோம்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்க்ரீன்ஸுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபோல்டருக்குள்ளே வந்து நம்மளோட எல்லா ஸ்க்ரீன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஸ் அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆத்தென்டிகேஷனுக்காக ஒரு செப்பரேட் ஃபோல்டர் வந்து வச்சுக்குவோம். ஸோ ஆத்து. ஓகே, ஓகே. அண்ட் இதில் வந்து நியூ ஃபைல் ஒன்று. ஸோ லாகின் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனு. ஸோ ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் டாட் ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா லைக் நம்ம அந்த டெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து நான் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளட்டர் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஸ்க்ரீன்ஸ்க்காக பேக்கேஜ் ஃப்ளட்டர் மட்டீரியல் டாட் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வந்து இதாகிடுச்சு. அண்டு இதில் வந்து ஸோ இந்த ஸ்க்ரீன் எஸ்ஸை வந்து கேப்ஸ் ஆக்கிக்கிறேன். ஓகே. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஹோமில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக செட்டப் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும்போது டேரெக்டாக ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வந்து ரன் ஆகும். அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் போயிடலாம். அண்ட் இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எப்பயும் போல் ஸ்கேஃபோல்ட் அண்டு இதில் வந்து ஆப் பார். ஸோ மேபி ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு ஆப் பார் தேவையில்ல. ஓகே, டைரெக்டாக பாடி வந்து போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பாடி அண்ட் இதில் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு பேடிங் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங்கில் எஸ்கே சைஸ் எஸ்கே ஒரு நிமிஷம். ஓகே, இம்போர்ட் பேக்கேஜ் ஸ்கெட்சுரா யூஐ அண்ட் கான்ஸ்டன்ஸில் ஆப் சைஸ் கான்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம எஸ்கே சைஸ் டாட் பேடிங் ஆல் 60 ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேடிங்க்கு அப்புறம் சைல்டு. ஸோ இந்த சைல்டில் வந்து நம்ம சிங்கிள் சைல்டு ஸ்க்ரால் வியூ. ஓகேவா? சிங்கிள் சைல்டு ஸ்க்ரால் வியூ அண்ட் இதில் வந்து சைல்டு காலம் சில்ட்ரன். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேலே வந்து ஒரு ஹெட்டிங். ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சைஸ் பாக்ஸ் அண்ட் இதில் வந்து வித்து ஸோ எஸ்கே சைஸ் டாட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ்னால்
டபுள் டாட் மேக்ஸ் ஃபைனைட் அந்த மாதிரி. ஓகே ஹைட். ஸோ ஹைட் வந்து சைஸ் டாட் ஓகே 200. ஸோ 200 சைஸ் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சைல்டு அண்ட் சைல்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்மளோட அந்த ஆப்போட நேமாக இருக்க போகுது. ஓகேவா. ஸோ லேர்ன். ஸோ சும்மா ஒரு லேர்ன் அப்படின்றது இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ ரன் பண்ணி விட்டுறலாம். ஏன் அப்படின்னா சேஞ்சஸ் அப்போ தான் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் தெரியும். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஸோ ஸ்கேஃபோல்டு இதுக்கு வந்து லேர்னிங் ஆப்ன்றனால பேக்ரவுண்ட் கலரில் சாரி எஸ்கே கலர்ஸ் டாட் எரர் மீடியம். ஓகே அதாவது க்ரீன் கலரு. அண்ட் ஓகே இப்போ வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரன் ஆகட்டும், இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகிருச்சு. அண்ட் இதில் வந்து ஈலேர்ன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கு. பட் என்ன ஒரு இதுனா இது வந்து நமக்கு மேலே இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கண்டெய்னருக்கு மேலே வந்து ஒரு விஜெட் ஆட் பண்ணிக்கலாம், சேஃப் ஏரியா வியூன்னு சொல்லி. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த இது வந்து மேலே ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். ஓகேவா. சேஃப் ஏரியா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இப்போ கீழே வந்தது. எரர் மீடியம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே சக்ஸஸ் மீடியம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஸ்டைலு. ஸோ இதுக்கு கலர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஸ்டைலில் டெக்ஸ்ட்டு ஸ்டைல் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து எஸ்கே கலர் டாட் லைட் நியூட்ரல் லைட்டஸ்ட். ஓகேவா. ஓகே அண்ட் தென் ஃபாண்ட்டோட சைஸையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஒரு 21 வச்சிடுறேன். அண்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. ஓகேவா. ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு. ஓகே ஓகே ஸோ இப்போதைக்கு இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கோடு தெரில. ஸோ அதை இப்போதைக்கு நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கூட வந்து ஒரு 28 கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈலேர்ன் அப்படின்றது இருக்குது. அண்ட் நமக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னா ஒரு சைஸ் தேவை. ஓகேவா. சைஸ் டாட் கேப் ஒரு 32. ஓகேவா. ஹைட்டு வந்து ஒரு 32. ஓகேவா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு. அந்த நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து அந்த இன்புட் பாக்ஸ். ஓகேவா.
ஸோ ஃபார்முக்கு தேவையான அந்த 2 இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம் ஓகேவா? ஸோ ஃபார்ம் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூலியமா வந்து நம்ம வேலிடேஷன்லாம் செட் பண்ண முடியும் அதனால. ஓகே. அண்ட் காலம்ல நம்ம சில்ட்ரன் எப்பயும் போல. அண்ட் இதில வந்து எஸ்கே இன்புட்டு அண்ட் இதுக்கு வந்து கண்ட்ரோலர் நீட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்றேன்னா, யூசர் நேம் ஓகே. மேபி இமெயில் லாகின் பண்ணிக்கலாம். இமெயிலு ஓகே. அண்ட் கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸோ அந்த இடத்துல வந்து கண்ட்ரோலருக்கு தேவையானது எழுதுவோம். ஸோ ஃபைனல் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அண்ட் இந்த கண்ட்ரோலர் வந்து நமக்கு இமெயில் கண்ட்ரோலர் அப்படின்றத வச்சுக்குவோம். இமெயில் கண்ட்ரோலர் அண்ட் ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனல் திருப்பி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரில் பாஸ்வேர்டுக்காக ஒரு கண்ட்ரோலர் எடுக்கிறேன். பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஓகே. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கண்ட்ரோலரில் வந்து டைரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் சாரி இமெயில் கண்ட்ரோலர் ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு இதில் வேணும்னா கலர்ஸ் வந்து ஸோ பேக்ரவுண்ட் கலர் கான்ஸ்ட் சாரி எஸ்கே கலர் டாட் நியூட்ரல் லைட்டஸ்ட்டு அண்ட் இதில் வந்து நம்ம ரேடியஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 12 அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்துருச்சு. அண்ட் வித்து மட்டும்தான் இப்போ. ஸோ வித்து வந்து எனக்கு எஸ்கே சைஸ் டாட் மேக்ஸ் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸ் சைஸ் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் மேபி நீங்கள் ஹைட்டு வேணும்னாலும் கூட ஹைட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஹைட் வந்து நான் ஒரு 50 ஆர் 40 ஓகே. ரெண்டர் இஷ்யூ ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நமக்கு பாஸ்வேர்ட் ஓகேவா? பாஸ்வேர்ட் அண்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கேப் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ எஸ்கே சைஸ் டாட் கேப்பில் H32 32 தேவைப்படாது. ஓகே. ஒரு 16 ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்னென்னா, நம்ம வந்து இன்னொரு ஒரு இது என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஸ்க்ரீன் வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக ரெஜிஸ்டர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட்டில். ஸோ டெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஓகே. மேபி நம்ம வந்து உள்ளே கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலம்குள்ளே கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் டெக்ஸ்ட் ஸ்டைல் அண்ட் இது வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 21 அண்டு கலர் வந்து எஸ்கே கலர்ஸ்
டாட் எரர் சாரி எரரில் சக்ஸஸ். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம க்ரீன் கலர்லேயே காட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கேப் வந்து ஒரு 20. ஓகே. கேப் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாண்ட்டோட சைஸுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காலம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் ஒரு கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா லைக் நம்ம வந்து அந்த இதை வந்து பேக்ரவுண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸோ கலரில் எஸ்கே கலர் டாட் நியூட்ரல் லைட் மீடியம். ஓகே. லைட்டஸ்ட் வச்சா கரெக்டாக இருக்கும். பட் லைட் மீடியம். ஓகே. மேபி நான் வந்து லைட்டஸ்ட்டை வந்து இதுக்கு கொடுத்துட்டு அதில் லைட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அண்ட் இதுக்கு வந்து டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன் அண்ட் பார்டர் ரேடியஸில் ஒரு 12. சாரி பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். ஓகே. அண்ட் இதில் வந்து நான் ஒரு 12 கொடுத்துட்றேன். ஓகே. நம்ம வந்து இதுதான் சொன்னேன். ஸோ நம்ம டெக்கரேஷன்ற ஒன்று ஆட் பண்ணிட்டா திருப்பி வந்து கலரை உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி உள்ளே கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பட் நமக்கு என்னென்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர்கிட்டையும் ஒரு கேப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து லைட்டஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லைட் மீடியம். ஸோ இந்த கலர் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. லைட் மீடியம் வந்து கரெக்டாக இருக்குது. நியூட்ரல் லைட் மீடியம். ஓகே. அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் எட்ஜஸ் வந்து இதாக இருக்குது. ஸோ பேடிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டெய்னரில் பேடிங்கில் எஸ்கே சைஸஸ் டாட் பேடிங் ஆல் 60 மேபி 20 வச்சுக்கலாமா? ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்துடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு பட்டன் மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து இந்த இது கம்ப்ளீட் ஆகிரும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10T அண்டு எஸ்கே ஃபில்டு பட்டன். ஓகே. அண்ட் இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஜிஸ்டர் அப்படின்றது கொடுத்தாங்க. அண்ட் ஆன் டேப்பில் வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதாகிடுச்சு. அண்ட் இது வந்து வித்து வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும். ஸோ வித்து வந்து நான் எஸ்கே சைஸ் டாட் மேக்ஸ். ஓகே. அண்ட் கலர் வந்து இதுக்கேற்ற அப்படி கொடுக்கணும் இல்லையா? ஸோ கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து எஸ்கே கலர் டாட் சேம் சக்ஸஸ். ஓகே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர்ஸ்க்கான ஸ்க்ரீன் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.
அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு கீழேயுமே வந்து நம்ம ஒரு கேப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கீழே வந்து நமக்கு இதாகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு 12 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம லாஜிக் எழுத வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிஜிஸ்டர்ஸ்க்கான பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா லைக் மேபி இதில் இன்னொரு நேமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இமெயில் பாஸ்வேர்ட். சரி, ஓகே. நம்ம வந்து லாகின் மேபி லாகின் பண்ணுறதுக்கு இமெயில் பாஸ்வேர்ட் மட்டும்தான் தேவை. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போயிட்டு அத்தன்டிகேஷன் செட்டப் மட்டும் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல அதே தான் பில்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அத்தன்டிகேஷன் இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட் ஸ்டார்டட். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு எந்த இது வேணும். ஓகேவா? இமெயில் பாஸ்வேர்டு ஆர் ஃபோன். அண்ட் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி தான். பட் இதில் என்ன ஒரு இதுனா நம்ம வந்து நம்மளோட நம்பர் மட்டும்தான். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் அந்த பாஸ்வேர்டு அது மட்டும் தான் இதாகும். மற்றபடி நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு எப்படி வந்து ஒரு நம்பர் அண்டு ஓடிபி நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதே ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து இதாகும். ஆனால் இது வந்து ஓடிபி சென்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு வேலிடேஷன் பண்ணி செக் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இமெயிலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இமெயில் பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூசர்ன்றது யாரும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இமெயில் மூலியமாக போட்டு யூசர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேல்யூ பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர். ஓகே. ஸோ இதோட இதை மாற்றலாம். ஓகே. பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இந்த ஆன் டேப்பில் வந்து இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஃபியூச்சர் வாய்ட் அண்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கிரியேட் யூசர். ஓகே. கிரியேட் யூசர் இல்லைன்னா ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர் யூசர். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஏசிங் மெத்தடு. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துலையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் ஃபயர்பேஸ் ஆத்து. ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்விட்டர் ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு ஆமாம். ஸோ இந்த ஃபயர்பேஸ் ஆத்துக்கு வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஓகே. ஸோ நான் டெர்மினலில் போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபயர்பேஸ் அண்டர்ஸ்கோர் சாரி ஃப்ளட்டர் பப்பு ஃபயர் பேஸ் அண்டர்ஸ்கோர் ஆத். ஓகே. ஸோ ஃபயர்பேஸ் ஆத் வந்து நமக்கு ஓகே. ஃபயர்பேஸ் கோரு
பட் ஏன் நமக்கு வந்து ஃபயர்பேஸ் ஆத் இதாகல? ஓகே. மேபி நான் வந்து டைரெக்டாக கமாண்டே பண்ணணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா என்னன்னு தெரியல கைஸ். ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே இருக்கு. ஓகே. பப் ஆடுக்கு பதிலாக கெட்டுன்னு சொல்லி போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இது. மற்றபடி வரணும் இல்லை. ஓகே. ஓகே. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபயர்பேஸ் ஓகே ஃபயர்பேஸ் ஆத்து ஸோ இப்போ காட்டுது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து auth equal to Firebase auth auth டாட் இன்ஸ்டன்ஸு ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இதோட இன்ஸ்டன்ஸ் வந்து கெட் பண்ண போகிறோம். இதை கெட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஓகே. அந்த 2 பேக்கேஜ் இந்த வந்து எடுத்துவிட்டதுனால எரர் வந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை. லைட் ஓகே. இந்த இதை எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டேரெக்டாக நம்ம திருப்பி லாஜிக்கில் போயிடலாம் கைஸ். ஸோ என்னென்னா இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஸோ ஒரு ட்ரை கேட்ச் மெத்தட் வந்து நம்ம போடப்போம். இன்கேஸ் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுதா என்னன்ற செக் பண்ணுறதுக்காக. அண்ட் இதில் வந்து அவைட் கொடுத்துட்றேன். ஸோ அவைட்டில் அண்டர்ஸ்கோர் ஆர் டாட் ஸோ என்ன அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆப் டாட் கிரியேட் யூசர் வித் இமெயில் பாஸ்வேர்ட். ஸோ இதுதான். ஓகேவா? அண்ட் இதில் வந்து நம்ம அந்த கண்ட்ரோலரோட வேல்யூஸை கொடுக்க போகிறோம். ஸோ இமெயில் கண்ட்ரோலர் டாட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு underscore password controller dot value dot text. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்ச் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து அந்த ரெட் மார்க் நிற்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபயர்பேஸ் மேபி அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே. கிரியேட் யூஸர் ஆல்ரெடி நம்மள்ட்ட அந்த இது இருக்குல்ல. ஸோ கைஸ் போன வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணால் அந்த க்ரெட் ஆப்ரேஷனோட இதை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ கிரியேட் யூசர் இங்கே இருக்குது. ஸோ இந்த கிரியேட் யூசரில் வந்து யூசர் டாட் ஆடுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டாவை அப்படியே நான் கொடுத்து விட போகிறேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து ரெக்வயர்டில் ஸ்ட்ரிங்கு இமெயிலு அண்ட் ரெக்வயர்டில் ஸ்ட்ரிங்கு பாஸ்வேர்ட். மேபி பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே. இது வந்து இன்னொரு இது ஃபயர் ஸ்டோரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் கைஸ். அண்டு இமெயில் வந்து ஜஸ்ட் இன்கேஸ் இமெயில் மட்டும் நமக்கு இருக்கட்டும். ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த இது இதாகிடுச்சா? ஓகே. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஃபயர்பேஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் யூசர் நேம் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதையுமே நம்ம வந்து அதில் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் தேவைப்படாது. ஃபயர்பேஸ் ஃபங்க்ஷன்ஸ் டாட் கிரியேட் யூசரில் அண்டர்ஸ்கோர் இமெயில் கண்ட்ரோலர் டாட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரை எழுதியாச்சு. அண்ட் கேட்சில் எரர் வந்துச்சுன்னா அதை இது பண்ணுவோம் இல்லையா? ஸோ எரரு அண்ட் இதில் வந்து print e. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது என்னன்னா எஸ்கே டோஸ்ட் டாட் ஷோவில் கான்டெக்ஸ்ட் எரராக இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த எரர் வந்து இதில் சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஓகே. அண்ட் டைப் வந்து எஸ்கே டோஸ்ட் டாட் எரர் டோஸ்ட். ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இமெயில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான நம்ம ஒரு லாஜிக் வந்து எழுதியாச்சு. அண்ட் அதை வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணிடலாம் பட்டன் கிளிக் பண்ணும்போது. ஓகே. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஓகே ஸோ ரெஜிஸ்டர் யூசர் அப்படின்றது. ஸோ நான் ஒரு தடவை ப்ராஜெக்ட் வந்து ரீலோட் பண்ணிடுறேன் கைஸ். நம்ம வந்து இந்த ஃப்ளோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ரெஜிஸ்டர் வந்து ஒர்க் ஆகுதா என்ன அப்படின்றத. அண்டு மெயின் டாட்டில் ஒரு ஓகே. ஸோ இது ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரெஜிஸ்டர் ஆகுதா என்னன்றது பார்க்க. ஓகே. இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். குமரன் நிமிஷம் நம்ம இதை வேணா. ஓகே. குமரன் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சாரி இமெயில் தானே, குமரன் @gmail.com. ஓகே. பாஸ்வேர்டு வந்து குமரன் @01 அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ கண்டினியூ நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் வந்து கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துச்சு. அண்ட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் நமக்கு kumaran@gmail.com. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணது. நம்ம யூஸ் பண்ண அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல ஹேஷ் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர் ஸ்டோர் டேட்டாபேஸ். ஸோ அது நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பழைய ஒரு க்ரெட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணது. ஸோ அதுலேயும் போயிட்டு நான் இப்போ யூசர் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஓகே. ஸோ கிரண் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் kumaran@gmail.com.
ஸோ நம்ம இமெயில் மட்டும் வாங்கியிருக்கனால இமெயில் மட்டும் இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஐடியை மட்டும் கால் பண்ணி நம்ம அப்டேட் மெத்தட் போட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் ஆப்ஷன் வைக்கணும். ஸோ லாகின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேம் இதே பேஜே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைக் ஓகே இந்த ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனில் ஒரு வேரியபிள் மட்டும் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் வச்சு நம்ம பேஜ் வந்து லாகின் பேஜாக இருக்கணுமா இல்லை வந்து ரெஜிஸ்டர் பேஜாக இருக்கணுமா அப்படின்றத நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ போல் அண்டு இதில் வந்து ஈஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன். ஓகே. அண்ட் பேசிக்காக வந்து எப்பயுமே ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். அன்லெஸ் நம்ம வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம லாகின்க்கு போவோம். ஸோ சேம் அதே தான் இந்த இடத்துலையும். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே. ஸோ இந்த ரெஜிஸ்டர் யூசர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த ரெஜிஸ்டர் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து நான் செட் ஸ்டேட் செட் ஸ்டேட் கொடுத்துட்டு இஸ் ரெஜிஸ்டர். ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்து நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஒரு லாகின் ஸ்க்ரீனுக்கு போய் லாகின் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ யூசர் பொதுவாக அப்படி தான் வந்து நம்ம ஃப்ளோ இது பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கப்புறம் அது லாகின் பேஜாக மாறிடும். ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பட்டனுக்கு கீழே வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ எஸ்கே டெக்ஸ்ட் பட்டன். அண்ட் இதில் வந்து ஆல்ரெடி have account login. ஓகே. அண்ட் இதில் வந்து ஆன் டேப் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான் செட் ஸ்டேட் போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த லாகின் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வரணும் அப்படின்னா ஒரு இமெயில் பாஸ்வேர்டு இருக்கா? ஸோ நம்ம யூசர் நேமும் இந்த இடத்துல வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் கண்ட்ரோலரில் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் வந்து ஒரு யூசர் நேம்க்கான கண்ட்ரோலராக நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ யூசர் நேம் கண்ட்ரோலர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் கண்ட்ரோலருக்கு நம்ம உள்ள ஒரு இன்புட் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூசர் நேம் அப்படின்றது வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப மட்டும்தான் இருக்கணும். நம்ம வந்து லாகின் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு யூசர் நேம் தேவையில்லை. ஜஸ்ட் இமெயில் பாஸ்வேர்டு இருந்தால் போதும். ஸோ யூசர் நேம் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் காட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இஃப் கிளாஸ். ஓகேவா? ஒரு இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இமெயிலுக்கு நான் சாரி யூசர் நேமுக்கு நான் ஒரு இது போட போகிறேன். ஸோ இஃப் இஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இது ஷோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் நேம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ யூசர் நேம் அண்ட் இதில் வந்து டைட்டில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டைட்டில் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ லேபிள் மாதிரி தான் எஸ்கே இன்புட்டில் இருக்குது. ஸோ யூசர் நேம். ஓகே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து சேம் டைட்டில் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். இமெயில் அண்ட் இந்த இடத்துலையும் வந்து டைட்டில் வந்து
பாஸ்வேர்ட் அப்படின்றத கொடுத்துறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து எப்படி செக் பண்ண போகிறேன்னா, இந்த ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். டிவைஸ் மேனேஜர் ஓகே. ஓகே. நம்மளோட அந்த எமுலேட்டர் வந்து என்னோடது கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ். நான் மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஓகே இங்கே இருக்கு. இதுவும் இல்லையா? கீழே இங்கே இருக்கு ரன்னிங். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். யூசர் நேம்னா ஒன்றா நமக்கு மேலே யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்படி வந்திருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகின். ஸோ இதில் வந்து ஒரு கேப் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேம் இந்த கேப்பை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அந்த பட்டனுக்கும் கீழே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த டைட்டில் வந்து இந்த இடத்துல சூட் ஆகலை கரெக்டாக. ஸோ நம்ம இப்போதைக்கு டைட்டில் இருக்கு வேணாம். ஓகே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் நேம்க்கு பதிலாக ஒரு யூசர் நேம் கண்ட்ரோலர். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நமக்கு ஷோ ஆகுது இல்லையா? அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டா வந்து அந்த இன்புட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிட் ஸ்டேட் மாதிரியே டிஸ்போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா கண்ட்ரோலையும் வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறோம். ஓகே. அது இன்டெலிஜென்ஸில் காட்ட மாட்டேங்குது. ஓகே. இங்கே கீழே வந்தோன்னு காட்டுது. ஓகே. ஸோ இதான் இது. ஸோ டிஸ்போஸ் வந்து எல்லாத்துக்கும் கீழே தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்தெந்த இதெல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணணுமோ நம்ம வந்து அதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே மட்டும் காட்டுது நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா இமெயில் கண்ட்ரோலர். ஸோ இந்த எல்லா கண்ட்ரோலையுமே இது பண்ணிட்டு டாட் டிஸ்போஸ் அப்படின்றத கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகும்போது இந்த கண்ட்ரோலரில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இருக்காது. ஸோ டிஸ்போஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் டாட் டிஸ்போஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ண கிடையாது. ஓகேவா? அதாவது நம்ம லாகின்க்கு ஒரு ஸ்க்ரீன் அண்டு நம்மளோட இந்த ரெஜிஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நம்ம 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம லாகின்க்கு அந்த லாகின் மாத்திரம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலயே வந்து நீங்கள் ஒரு டிஸ்போஸ் வந்து போட்டுறணும். ஓகே. இப்போ இது சென்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெஜிஸ்டர் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெஜிஸ்டர் யூசரில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா
ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு செட் ஸ்டேட்டு அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனை வந்து நான் ஒரு இதுக்குள்ளே எழுதிக்கிறேன். ஸோ சேம் கண்டிஷன் அதே தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்டு ஓகே, ஸோ இதில் வந்து நான் இஃப் அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சுக்கிறேன். இஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனாக இருந்தால் எனக்கு இந்த இது ஃபாலோ ஆகணும், இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபாலோ ஆகணும். எல்ஸ் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நான் லாகின் எழுத போகிறேன் இல்லையா, ஸோ லாகின்கான இது வந்து கால் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இஃபெல்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, லேபிள். ஸோ இந்த லேபிளுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். சேம் அதே தான், இஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனாக இருந்தால் எனக்கு லேபிளில் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு வரணும், இல்லை அப்படின்னா எனக்கு வந்து லாகின் அப்படின்னு சொல்லி வரணும் சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின்க்கு தேவையானது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கும் வந்து சேம் அதே தான். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரை இருக்கு இல்லையா, ட்ரை கேட்ச் வந்து அப்படியே நான் இது எடுத்துக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிட்டு இதில் போட்டுடுறேன். ஓகே, அண்ட் இதில் வந்து கிரியேட் யூசருக்கு அந்த இதுக்கு பதிலாக ஆப் டாட் சைன்இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் இதில் வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் ஃபால்ஸ். ஓகே, இது வந்து தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்து நேவிகேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகேவா, பட் என்னன்னா நான் சொன்ன அந்த இது வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுதான் நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன். லைக் நம்ம வந்து வேற ஒரு பேஜ், அதாவது வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆனோம்னா அந்த டிஸ்போஸ் மெத்தட் கால் ஆகும். பட் இந்த இடத்துல நமக்கு கால் ஆகாது, ஏன்னா நம்ம ஒரே பேஜில் தான் இருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இந்த செட் ஸ்டேட்டில் நம்ம ஃபால்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே டிஸ்போஸ் வந்து நம்ம இங்கேயும் இது பண்ணோம். எப்படின்னா இமெயில் கண்ட்ரோலர் டாட் டிஸ்போஸு அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் நேம் கண்ட்ரோலர் டாட் டிஸ்போஸு அண்ட் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் டாட் டிஸ்போஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நமக்கு வந்து டைரெக்டாக எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, அண்ட் சேம் இதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துலையும் வந்து இந்த ரெஜிஸ்டரை வந்து லாகின் மாற்றணும் அண்ட் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக இடத்துல மாற்றணும். ஸோ என்ன பண்ணணும்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சேம் அதே கண்டிஷன் தான், இஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனா எனக்கு வந்து இதை காட்டு, இல்லை அப்படின்னா எனக்கு வந்து யூ டோன்ட் ஹாவ் அ அக்கௌண்ட் தென் லாகின் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, டோன்ட் have an account ப்ளீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு யூ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ப்ளீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அண்ட் சேம் இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துல உள்ள லேபிளுக்கும் கொடுக்க போகிறோம். கண்ட்ரோல் சி, இஸ் ரெஜிஸ்டராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இது, அண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து லாகின். ஸோ சிம்பிள் தான், நம்ம வந்து ஸோ ஒரே பேஜையே வந்து லாகின் அண்டு சைன் அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாகின் இதாகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்டிஷனில் இன்னொரு இது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, இஸ் இது வந்து ஓகே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நமக்கு டைரெக்டாக இருக்கணும். ஸோ இதுக்கும் வந்து கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனாக இருந்தால் தான் இப்படி, இல்லை அப்படின்னா செட் ஸ்டேட்டில் எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா இஸ் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் ஈக்குவல் டு ட்ரூ. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம லாகின் ஸ்க்ரீனில் இருக்கோம். ஓகேவா, மேலே கண்டிஷன் நீங்கள் எழுதியிருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல வந்து நம்ம
லைக் இப்போ லாகின் ஸ்க்ரீனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரெஜிஸ்டர் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகுறதுனால ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக நான் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் வந்து ட்ரூ அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே. ஓகே, ஒரு நிமிஷம் நான் வந்து ஜஸ்ட் ரீலோட் பண்ணிக்கிறேன். மேபி பில்டர் யூஸ் பண்ணுவோமோ, பில்டர் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னா நம்ம வந்து லாகின் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து லாகின் வந்து பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேம் இந்த இடத்துல யூசர் கிரியேட்டட் மெசேஜுக்கு பதிலாக லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபயர்பேஸில் வந்து க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆல்ரெடி நமக்கு லாகின் இருக்குது அப்படின்றனால. ஓகே. இப்போ நம்ம வந்து லாகின் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். லாகின் வந்து குமரன். ஓகே, இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஜிமெயில் gmail.com அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா குமரன் @01. ஓகே. ஸோ இதான் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் இப்போ வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே லாக்டின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஓகே. ஸோ இப்போ வந்து லாகின் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. அண்ட் இதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் லாகின் ஆனதுக்கப்புறம் நமக்கு நேவிகேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருவோம். ஸோ ஹோம் பேஜுக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ எப்பயும் போல் லைக் ஸ்க்ரீன்ஸில் ஒரு நியூவாக ஒரு இதில் வந்து ஹோம் அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ஹோமில் வந்து ஒரு ஃபைல் அண்ட் இது வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் டாட். ஓகே. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் தான். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்றேன். அண்ட் இதில் வந்து இம்போர்ட் பேக்கேஜ் ஃப்ளட்டர் மெட்டீரியல் டாட். ஓகேவா? ஓகே. அண்ட் இதில் வந்து இப்போதைக்கு நான் ஒரு ஸ்கேஃபோல்டில் பாடி அண்டு இதில் வந்து சென்டர் சைல்டில் நான் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நமக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நேவிகேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லாகின் வந்து இதான லாகின். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஓகேவா?
நேவிகேட்டர் டாட் புஷ்ல அண்டு மெட்டீரியல் பேஜ் ரவுட்டில் பில்டர் வந்து கான்டெக்ஸ்ட் அண்ட் நான் வந்து அந்த ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்றத கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான இது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு தடவை ரீலோட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் புதுசாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த குமரன் அக்கௌண்ட்டுன்னு இல்லாமல் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம லாகின் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லாகின் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நேவிகேட் ஆகி உள்ளே போகும். ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு இது அந்த லாகின் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபைனலாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நான் ஒரு நேம் என்ன நேம் கொடுக்கலாம், மேபி விஜய் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம், ஸோ உங்களுக்கு தெரியாது விஜய். அண்ட் இது வந்து யூசர் நேம். அண்ட் இன்னொரு அப்டேட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஓகே ஓகே இந்த யூசர் க்ரியேட்டில் வந்து இமெயில் இருக்குல்ல, அண்ட் இதில் வந்து இமெயில் பக்கத்துலேயே நான் வந்து இப்போ யூசர் நேம் தான் நம்ம வந்து கொடுத்தாச்சுல்ல, ஸோ அதனால் யூசர் நேம் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். யூசர் நேம் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து யூசர் நேமுக்கு செப்பரேட்டாக ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த ஒரு அப்டேட்டை மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கில் யூசர் நேம் ஓகே. அண்ட் அதே மாதிரி க்ரியேட்டட் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு டைம் ஸ்டாம்பையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல விஜய்குமார் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இமெயில் வந்து vijay@gmail.com. ஓகே, அண்ட் பாஸ்வேர்டு வந்து vijay@01. இதில் .com இதாகலையா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா vijay@gmail.com அண்டு பாஸ்வேர்டு vijay@01 சொல்லியாச்சு. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ அந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் நேம் கொடுக்கல, ஸோ அதை அப்டேட் பண்ணோம்ல, ஸோ அதை நான் இங்கே கொடுக்கல. ஸோ யூசர் நேம் அப்படின்றதுக்கு யூசர் நேம் கண்ட்ரோலர் டாட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட். ஓகே, நல்ல நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்தாச்சு, இல்லைன்னா இது ஒரு எரராக வந்து நின்றுருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன். இப்போ ரெஜிஸ்டர் நம்ம கிளிக் பண்ணோம்னா இது வந்து இது பண்ணோம், அண்ட் செட் ஸ்டேட்டில் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆக்கி விட்ருவோம். ஓகேவா, கரெக்டு. ஸோ இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. அந்த டிஸ்போஸ் மெத்தட் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்போஸ் அப்படின்றத வந்து கரெக்டாக
கால் பண்ணுறது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் நேவிகேட் ஆகும்போது தான் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை மட்டும் வேல்யூ எம்டி ஆக்கி விட்டுறேன். ஓகேவா. ஸோ டிஸ்போஸ் அப்படின்றது வந்து நம்ம அந்த லைக் எப்படின்னா நம்மளோட அந்த இதில் வந்து ஒரு கண்ட்ரோலரை எடுத்துரு அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே வந்து எரர் வந்திருக்கு. நமக்கு வந்து அதாவது என்னென்னா இந்த பேஜ் இன்னும் ஸ்டில் இதுலேயே இருக்குது, ஹோல்டுலேயே இருக்குது. பட் கண்ட்ரோலர் அந்த எடிட்டிங் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே நம்ம எடுக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல எரர் வந்திருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ எம்டி ஆக்கிட்டோம். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து லைக் என்ன அப்படின்னா வேல்யூஸ் இல்லாமல் எம்டியா அப்படி அந்த மாதிரி வரும். ஓகே. ஓகே, அது சேவ் ஆயிடுச்சான்றது செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு டேட்டா வந்திருக்கு. ஓகே, இமெயில் தான் வந்திருக்கு. ஸோ அந்த எரர்னால வரல போல். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அதே மாதிரி அதில் இருக்கா. ஓகே, வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆத்தென்டிகேட் யூஸர். ஓகே. அண்ட் இதில் வந்து விஜய் @gmail.com அண்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா விஜய் @01. ஓகே. ஸோ இப்போ இதை நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நேவிகேட் ஆகணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேட் ஆகி ஹோம் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரெஜிஸ்டர் அண்டு லாகின், ஸோ இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு எப்படி லாகின் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு என்டையர் அந்த இ-காமர்ஸ் ஆப் எப்படி வந்து நம்ம ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டாஸ்லாம் போட்டு அந்த கோர்ஸ் டேட்டா அந்த மாதிரி இதெல்லாமே வந்து எப்படி நம்ம ஆப்பில் வந்து காட்டுறது அதெல்லாம் பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளட்டர் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. ஸோ பாய் கைஸ்.